கிறிஸ்துக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நம்ம பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசனங்கள் படிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆமாம், இந்த தலைப்புக்குள்ளாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. யாருக்கிட்ட இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு? ரகசியமாக ஒரு சீசர் நைட்டு வந்து கேட்குறாரு. அவர் பேர் என்ன? நிக்கோதேமுட்ட வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் யாரோட ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி எப்படி சொல்கிறாருன்னா, மெய்யாகவே சொல்கிறார். ஒரு தடவை இல்லை, மெய்யாக சொல்கிறேன்னு சொல்ல, மெய்யாக சொல்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உண்மையாகவே. அப்படி நடக்கலைன்னா அவன் போக மாட்டான். அதனால தான் ஸ்ட்ராங்காக இங்கே ரெண்டு தடவை சொல்கிறான்னு பார்க்குறோம். சரி, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படின்னு சொல்கிறாரு. ஜலத்தினால் பிறந்தவங்க யார்? ஆவியினால் பிறந்தவங்க யார்? ஜலத்தினால் பிறந்தவங்க யார்? ஆவியினால் பிறந்தவங்க யார்? ஜலத்தினால் பிறந்தது மோசே, ஆவியினால் பிறந்தது தெரியலிங்க. அப்படி தானே? ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தவங்க யாருங்க? பேசுங்க. நம்ம தானே. நம்ம எப்போ ஜலத்தினால் பிறந்தோம்? ஆவியினால் பிறந்துட்டோமா? ஜலத்தினால் பிறந்தோமா ஆவியினால் பிறந்தோமா? எங்கள் அப்பா அம்மாவை கேட்டால் தான் தெரியும் பிரதர் அப்படின்னு. சரி, இப்போ இந்த வசனத்தை பார்ப்போம். ஒரு 6 கேள்வி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாடம் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, ஜலத்தினால் முதல்ல ஞானஸ்நானம் கொடுத்தது யார்? ஆரம்பித்தது யோவான் ஸ்நானன் தானே. அப்போ நம்ம யாருக்கிட்டேருந்து பார்க்குறோம்னா, யோவான் ஸ்நானக்கிட்டேருந்து ஒரு 6 கேள்வி வச்சு பார்க்க போகிறோம் இந்த பாடம். இந்த ஜலத்தினால் ஆவியினால் பிறவாத விட்டால் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ கிளாஸ் ஒன்று கேட்டுக்கிறோம். ஞாபகம் இருக்குதுங்களா? ஜெனிப்பித்தல் அப்படின்னு ஒரு பாடம் கேட்டிருக்கிறோம். ஞாபகம் இருக்குது தானே? அதில் நம்மளுக்கு எப்படி எடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜலத்தினால் பிறப்பது எப்படின்னு கேட்குறப்ப ஞானஸ்நானம், அதாவது பழைய மனுஷன் மரித்து புதிய மனுஷனாக கிறிஸ்துக்குள்ளாக உடன்படிக்கை பண்ணி அவன் புது மனுஷனாக எந்திரிக்கிறான் இல்லைங்களா? அதுதான் என்னது? ஜலத்தினால் பிறப்பது. அப்போ ஆவியினால் பிறப்பது எப்போ சத்தமாக சொல்லலாம். ஞானஸ்நானம் தான் ஜலத்தினால் மரிக்கிறோம், உலகத்துக்கு எல்லாத்துக்கும் மரிக்கிறோம். மரித்து எந்திரிக்கிறப்ப நம்ம எப்படி எந்திரிக்கிறோம்? அது ஜலத்தினால். அப்போ ஆவியினால் எப்போ பிறக்கிறோம்? இந்த சரீரம் ஒளிஞ்ச பின்னாடி நம்ம சிந்தை ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுது. கரெக்டு தானுங்களா? ஆவியின் சரீரம். அப்போ தான் அது வந்து ஆவியினால் பிறந்து அப்போ தான் தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். கரெக்டு தானே? கரெக்டாக தப்புங்களா? ஓகே, இருக்கலாம். இது ஒரு கேள்வி தான், இருக்கலாம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிருச்சு. இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, இப்போ ஜலத்தினால் பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு வருஷம் இருக்கும், உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷம். சரி, இப்போ ஒருத்தருக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஞானஸ்நானம் எடுத்துட்டார். அவர் எதில் பிறந்தார்? ஜலத்தினால் பிறந்துட்டார். ஓகேவா? ஆவியில் எப்போ பிறப்பார் அப்படின்னா அவர் மரித்த பின்னாடியா அப்படின்னு கேள்வி வச்சிங்கன்னா, இல்லை அப்படின்னு கேள்வி வச்சா அப்படி இல்லை. ஜலத்தினால் ஒருத்தர் எப்போ பிறக்கிறாரோ அப்போவே அவருக்குள்ளே என்ன பூந்துருச்சு? ஆவி தேவன் வச்சிட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம்குள்ளே நம்ம மாம்சத்தில் முதல்ல பிறக்கிறோம். ஒரு வசனங்களால் வாச்சிடலாம். யோவான் 3:6, அது கீழ் வசனமே வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். பாருங்க, மாம்சத்தில் பிறப்பது எப்படி இருக்கும்? மாம்சமாக இருக்கும். ஆவியினால் பிறப்பது எப்படி இருக்கும்? ஆவியாக இருக்கும். இங்கே ஜலத்தினால் பிறப்பதுன்னு போட்டிருக்குதா? புரியுதுங்களா? ஜலம் பற்றி போடல, ஆவியை பற்றி தான் போட்டிருக்குது. அப்போ ஜலத்தில் பிறப்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பழைய மனுஷன் நம்ம இருக்கிறோம், நம்ம சத்தியத்தை கேட்டுருக்குறோம். சத்தியத்தை கேட்டு யாரெல்லாம் ஞானஸ்நானம் நீங்கள் எடுத்தீங்கன்னோ, அப்போ எடுக்கிறப்ப எதில் பிறந்துட்டீங்க? ஜலத்தில் பிறந்துட்டீங்க.
அதனால தான் ஜலத்தினால் பிறப்பதுன்றது உடன்படிக்கை பண்ணி எந்திரிக்கிறப்ப ஜலத்தில் பிறந்துட்டீங்க. ஆனால் ஜலத்தில் பிறந்த நீங்கள் எதில் வளரணும்? ஆவியில் வளரணும். ஜலத்தில் வளர அப்படின்னு சொல்லலை. ஜலத்தினால் பிறந்தவன் எதில் வளரணும்னா ஆவியில் வளரணும். இப்போ நீங்களாம் பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னா அவங்கவுங்களும் தனிப்பட்ட வயசு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2019 பிறந்துட்டேன். இப்போ 2026 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஜலத்தினால் பிறக்கிறதுக்கு ஒவ்வொரு வயசு இருக்குது. இப்போ உதாரணம் அதே கேள்வி தான். 10 வருஷம் ஒருத்தர் ஜலத்தினால் பிறந்துட்டார்னு வச்சுக்கோங்க. அந்த வளர்ச்சி எதில் காட்டணும்? அவர் ஆவியில் காட்டியிருக்கணும். மாம்சத்தில் காட்டுற வளர்ச்சி கிடையாது. அவர் ஆவியில் அந்த 10 வருஷத்துக்கு உண்டான வளர்ச்சி இருந்தால் தான் ஜலத்தில் பிறந்து ஆவியில் வளர்ச்சின்னு அர்த்தம். இப்போ அந்த ஆவியோட வளர்ச்சியை நம்ம காட்டலன்னா நாம் பிறந்தோமா இல்லையா? இப்போ சொல்லுங்கள், நம்ம பிறந்துட்டோமா இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? வளர்ச்சி இருந்தால் தான் ஜலத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னு அடையாளம் காட்டும். வளர்ச்சியே இல்லை பிரதர். ஒரு வளர்ச்சி இல்லை. 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வளர்ச்சியே இல்லை அப்படின்னா அந்த வசனம் மீண்டும் படிங்க, 5 போடுங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினால் சொல்கிறார், ஜலத்தினால் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் முடியாதுன்ட்டாரு. ஆனால் ஜலத்தில் பிறந்ததுக்கு எது அடையாளம்னா ஆவியோட வளர்ச்சி. அப்போ நம்ம ஆவியில் வளரல, நம்மளுக்கு அந்த ஆவி வளர்ச்சி புரியல, வசனம் தெரியல, சத்தியம் தெரியல, எதுவுமே எனக்கு ஏறல அப்படின்னா நீங்கள் ஜலத்திலே இன்னும் பிறக்கலைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இன்னும் நம்ம ஜலத்திலே பிறக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜலத்தில் போய் பிறந்த மாதிரி காட்டிட்டோம், ஆனால் வளர்ச்சியே வரல. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நீங்கள் இதில் வளரலன்னா எங்கே போக மாட்டீங்க? ராஜ்யத்துக்கு போக மாட்டீங்கன்னு மெய்யாக மெய்யாக சொல்கிறேன். உங்களை ஆவியில் யாருக்கெல்லாம் வளர்ச்சி வரல, எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அவங்க முதலாவது ஜலத்திலே பிறக்கலன்னு அர்த்தம். ஜலத்தில் பிறக்காதவன் ஆவியில் பிறக்க மாட்டான். ஆவியில் பிறக்காதவன் எங்கே போக மாட்டான்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை. அதான் சொல்கிறார். அவன் பிறக்கவே இல்லை, அவன் எப்படி ராஜ்யத்துக்குள்ளே போவான்? ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு ஜலத்தினால் ஆவியினாலும் பிறக்கணுமா? பிறக்கணுமா? பிறக்கணுமா பிறக்கக்கூடாதுங்களா? சரி, இப்போ பூமிக்கு வரணும்னா சரீரத்தில் பிறந்தால் தான் பூமிக்கே வந்த மாதிரி கணக்கு. ஓகேங்களா? ஆனால் சரீரத்தில் பிறக்கலை அப்படின்றப்ப, இப்போ நான் சரீரத்தில் பிறக்கலை, என்னை பற்றி பேசுவீங்களா? நான் தான் பிறக்கலையே, நான் தான் பிறக்கவே இல்லை, எப்படி என்னை பற்றி தெரியும்? அந்த மாதிரி ஒருத்தர் ஜலத்தினால் ஆவினாலும் பிறக்கலைன்னா தேவனோட ராஜ்யத்துக்கு உண்டான அந்த அடையாளமே இல்லை. அப்போ நம்ம பிறக்கலைன்னா நாம் அந்த அடையாளத்திலே இல்லை, அந்த டிக்கே இல்லை, முதல்ல அந்த புள்ளியிலே நம்ம இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த புள்ளியிலே இல்லாத நாம் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம்? எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா உலக லிஸ்ட்டில் இருக்கிறோம். இப்போ ஏன்னு கேட்டால், நம்ம உலகத்தானா சத்தியவானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம சத்தியவான் யாரெல்லாம் சொல்கிறோமோ ஆவியில் வளர்ச்சி காட்டணும். ஆவியில் வளர்ச்சி யாரெல்லாம் காட்டுறாங்களோ அவங்க தான் ஜலத்தினால் பிறந்தவங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு தான் ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஞானஸ்தானம்னு ஒருத்தர் ஆரம்பித்தார், யோவான் ஸ்நானகன். இந்த ஞானஸ்தானம் வந்து பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்குதா? இப்படி தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து அடிப்படை பாடம் மாதிரி ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஹையர் ஸ்டடி மாதிரி இல்லை, நார்மல் கிளாஸாக தான் இது பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு 6 பாயிண்ட் பார்க்க போகிறோம். 6 பாயிண்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, அதில் ஒரு பாயிண்ட்டை நான் விட்டுட்டா கூட நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொன்னீங்களே ஏன் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோவான் ஸ்நானகன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி, ஒரே ஒரு இது பார்த்தலாம். யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் முதல்ல எதற்கு? யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார் இல்லைங்களா? அந்த ஞானஸ்தானம் இன்ன வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா?
ஓகே. இப்போ கேள்வி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் எப்பொழுது உருவானுச்சு? ஃபஸ்ட்டு கேள்வி. ஞானஸ்நானம் பழைய ஏற்பாட்டில் இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுத்துருக்குறாங்களா? பலி செலுத்திருக்கிறாங்க. வேறு என்ன பண்ணியிருக்கிறாங்க? பலி செலுத்திருக்கிறாங்க, சுத்திகரிப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஞானஸ்நானம் ஒன்று எடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை. மொதல் கேள்வி இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது கேள்வி, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் எதற்கு? யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்நானம் எதற்கு? ரெண்டாவது கேள்வி. ஓகே. மூணாவது கேள்வி, யோவான் ஸ்நானகன் எந்த பெயரால் ஞானஸ்நானம் கொடுத்தார்? யோவான் கொடுத்தார் இல்லை ஞானஸ்நானம், அது எந்த நாமத்தினால் கொடுத்தார், இல்லை என்ன பேரால் கொடுத்தார்? இதுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. 3. நாலாவது கேள்வி, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தார் இல்லைங்களா, அது தேவன் அனுமதித்தாரா? யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை தேவன் அனுமதித்தாரா? இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 5வது கேள்வி, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்தார் இல்லைங்களா, அப்போ ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவி வந்துச்சா? இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது 6வது கேள்வி, யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்நானத்தை நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோமா? மொத்தம் 6 கேள்வி மைண்டில் இருக்குதுங்களா? 6 கேள்வியில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு கேட்குறப்ப, ஞானஸ்நானம் எப்பொழுது ஆரம்பிச்சிச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். ஓகேங்களா? பழைய ஏற்பாட்டில் இதை பார்ப்போம். வசனங்கள் எடுத்துக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 30, 18, 19, 20, 21 இந்த 4 வசனங்கள் அப்படியே வாட்சிங்க. 30, 18, 19 அப்படியே. கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசாரிப்பு கூடத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசாரிப்பு கூடத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தினிடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி நம்மளுக்கு டீட்டெயில் தெரியும். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே ஆரோனும் அவரோட பிள்ளைகளை என்ன பண்ணணும்? உள்ளே போகிறப்ப கால்கள் கைகளை என்ன பண்ணணும்? சுத்தமாக கழுவிக்கிட்டு எதுக்குள்ளே போகணும்? ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகணும். அப்படி போகலைன்னா என்ன ஆகும்? சுத்தமாக போகலன்னா என்ன ஆகும்? தேவனை அடிச்சிடுவார். சுத்தமாக போனால் செத்துருவாங்க அவங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஆசாரிப்பு கூடாரத்தில் அதை தொட்டி வச்சு சுத்திகரிப்புக்காக தண்ணீரால் தங்கள் கால்களையும் கைகளையும் என்ன பண்ணணும்? சுத்தமாக கழுவிக்கிட்டு உள்ளே போகணும். இந்த கழுவுதல் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு ஞானஸ்நானம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு வசனங்களை வாசிச்சலாம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 8, 9 வாசிங்க. சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்திற்கு புறம்பே 7 நாள் தங்கி அது கீழ் வசனம். 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாய் இருப்பான். இதை பற்றி நம்மளுக்கு தெரியும். அந்த குஷ்டரோகிகளை பற்றி ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவார். இந்த டீட்டெயில் பற்றி நம்மளுக்கு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறப்ப ஆசாரிய ஊழியத்துக்கு பண்ணுறவங்களும் என்ன பண்ணணும்னா தன்னை சுத்தமாகிட்டு தான் தேவாலயத்துக்குள்ளே போகணும். இது வந்து ஆசாரிய ஊழியம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு படித்தது இது. ரெண்டாவது என்னென்னா, ஒருத்தர் வியாதியாக இருந்தானா வியாதியாக இருக்கிறவன் இப்படி தான் இருக்கணும். அந்த எண்ணாம புஸ்தகம்லாம் லேவியராகமோ இதெல்லாம் வாட்சி பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் தருவார். அவன் இப்படி தான் இருக்குன்னு ஒரு சில விஷயம்லாம் சொல்லுவார். அப்போ ஆசாரியம் ஊழியம் பண்ணுறவனு எப்படி இருக்குன்னா ஜலத்தினால் தன்னை கழுவி கொண்டு உள்ளே போகணும். வியாதியாக இருக்கிறவனும் எப்படி இருக்கணும்? தன்னை சுத்தம் பண்ணுறதுக்கு ஜலத்தினால் குளித்து தன்னை சவரணெல்லாம் பண்ணிக்கிட்டு நீட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஜலத்தினால் பற்றி பேசுவார். அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுத்திகரிப்புன்னு சொல்லி தேவன் ஒரு திட்டத்தையே கொடுத்துருக்கிறார். அது ஆசாரிய ஊழியமாக இருந்தாலும் சரி, வியாதியாக இருக்கிறவன் சுத்தமானாலும் சரி. புரியுதுங்களா? ஆசாரிய ஊழியம் எதை குறிக்கும்? நம்ம பண்ணுற ஊழியம் தான்.
புரியுதுங்களா? சபை பண்ணுற சுவிசேஷ அறிவிக்கிறது தான் ஆசாரி ஊழியம். ஏன்னா நம்ம பிரதான ஆசாரி லேவியராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளும் எப்படின்னா இந்த ஊழியம் செய்கிறப்ப சுத்திகரிப்பு பண்ணணும். வியாதியாக நம்ம இருந்தோம் இல்லைங்களா? வியாதியாக இருந்து இதுக்குள்ளே வரப்பே சுத்திகரிப்பு நடந்துச்சு. அதனால தான் ஞானஸ்தானம் எப்படின்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வியாதியாக இருந்தோம். புரியுதுங்களா? நம்மளுக்கு நோய் இருந்துச்சு இயேசு கிறிஸ்து அறியாதப்ப. என்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து அறிஞ்சு ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணீங்களோ அப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த நோய் சுத்தமாயிருச்சு. இப்போ நோய் சுத்தமான பின்னாடியும் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஆவியோட வளர்ச்சி. ஓகேங்களா? அதுக்கு தான் இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்குறப்ப இந்த மாதிரி சுத்திகரிப்பு போட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரப்ப அது யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா யோவான் ஸ்நானகர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி, இப்போ நம்ம இப்போ கேள்விக்கு என்ன சொன்னோம்னா ஞானஸ்தானம் எப்படி உருவானுச்சுன்னு கேட்டோம். இப்போ பார்க்குறப்ப ஞானஸ்தானன்றது பழைய ஏற்பாட்டில் சுத்திகரிப்பு தான் ஞானஸ்தானமாக மாறுனுச்சு, நம்மளை பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போ ஞானஸ்தானம் வந்த முறை இப்படி தான் வந்துச்சு. அந்த சுத்திகரிப்பு தான் யோவான் காலத்தில் வரப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்குறப்ப ஜலத்தினால் மூழ்கி எந்திரிக்கிறதா மாறிடுச்சு நம்ம படிக்கிறோம். ஓகே, இப்போ ரெண்டாவது கேள்வி என்னென்னா, யோவான் ஸ்நானம் கொடுத்தாருங்களா ஞானஸ்தானம், அந்த ஞானஸ்தானம் எதற்குன்னு கேட்டோம். இப்போ யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானம் எதுக்கு? மனம் என்ன மனம் திரும்புறதுக்கு? வசனங்கள் படிச்சிடலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதில் பார்க்குறப்ப தங்களுடைய பாவத்தை என்ன பண்ணிட்டாங்க? அறிக்கையிட்டு யோவானால் என்ன பண்ணாங்க? யோர்தானில் என்ன பண்ணாங்க? யோவான் ஸ்நானங்கனால ஞானஸ்தானம் பெற்றார்கள்னு படிக்கிறோம். இப்போ பாவம் என்ன ஆயிடுச்சு? கழுவப்பட்டுருச்சு. இன்னொரு வசனங்கள் அல்லே பார்த்தலாம். மார்க் 16:16. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இங்கே பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் என்ன பண்ணுவான்? காப்பாற்றப்படுறான்றாரு. அதே மாதிரி விசுவாசியாதவன் ஆக்கணிக்குள்ளாக தன்னோட பாவத்தை உணர்ந்து அறிக்கை பண்ணாதவன் எல்லாரும் என்ன ஆவாங்க? எல்லாருக்கும் தண்டனை இருக்குதுன்ட்டாரு. ஆனால் அது மனப்பூர்வமாக கடவுள் இடத்துல ஒப்புரவாயிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறோம் என்ன பண்ணால் ரட்சிக்கப்படுவான்னு பார்க்குறோம். இன்னொரு வசனங்களை பார்த்துடலாம். மார்க்கு 1:5 வாசிங்க. மார்க்கு 1:5. அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவரால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதே லூக்கா 3:6 வாசிங்க. அவர் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தார். ஆமாம், இப்போ நம்ம தெளிவாக பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானம் எதற்குன்னா பாவ மன்னிப்பு உண்டாகிற அந்த ஞானஸ்தானத்தை பற்றி தான் யார் கொடுத்துருக்குறா? யோவான் ஸ்நானன் கொடுத்துருக்கிறாரு. ஓகேங்களா? நல்லா இது கிளியராக புரிஞ்சுக்கணும். யோவான் கொடுத்த ஸ்தானம் எதுன்னு கேட்குறப்ப மாம்சத்தில் பாவம் செய்து அறிக்கையிட்டு ஜலத்தினால் எடுக்கிற ஸ்தானத்தை உருவாக்கினவர் தான் யோவான் ஸ்நானன். இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது கேள்வி முடிஞ்சிருச்சு. மூணாவது கேள்வி என்னென்னா, யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தாரு. ஆனால் யாரோட பெயரால் ஞானஸ்தானம் கொடுத்தாரு? இப்போ நம்ம யாரோட பெயரால் ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? யாரோட பேர் முழுக்கிறப்ப ஆண்டவரை வசனம் படிச்சிடலாம். ரோமர் 6:8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஓகே, கிறிஸ்துவோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம். அப்போ யாரோட பெயரால் ஞானஸ்நானம் எடுக்கிறோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தானே எடுக்கிறோம். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெயரால் எடுக்கிறோம். யோவானுடைய காலத்தில் யாரோட பெயரால் எடுத்தாங்க? இல்லை, இயேசு கிறிஸ்து யாரோட பெயரால் எடுத்தார்? அப்படி வேதமே சொல்லலை பிரதர். கரெக்டு தானே? இயேசு இவர் பெயரால் எடுத்தார் அப்படின்னா நம்ம சொல்லிடலாம். சரி, இயேசுக்கு முன்னாடி எடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க யாரோட பெயரால் எடுத்தாங்க? யாரோட பெயரால்?
பிதாவோட பேரால் எடுத்திருப்பாங்க. கரெக்டு தானே? சரி, வாச்சிடலாம் வசனம். லூக்கா 3:12 வாசிங்க. ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அது லூக்கா 7:29 வாச்சிருங்க. அது லூக்கா 7:29. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவராலே ஞானஸ்தானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். இங்கே யாரை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க? தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டாருன்னு வசனம் படிக்கிறோம். அப்போ யோவான் ஸ்நானகன் வந்து பழைய ஏற்பாட்டில் யாருடைய நாமத்தினால தான் கொடுத்துருப்பாரு? தேவன் பேரில் தான் கொடுத்துருக்கிறார். பாவ மன்னிப்பு யார்கிட்ட போய் கேட்டிருப்பாங்க? யோவான்கிட்ட போய் கேட்டிருப்பாங்களா? யோவானே, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்களா? தேவன்கிட்ட தான் என்ன பண்ணிட்டாங்க? அதுதான் தேவன் நீதிபரர். ஏன்னா தேவன் தான் என்ன பண்ணுறாரு? பாவத்தை மன்னிக்கிறாரு. அப்போ யோவான் வந்து யாரை பற்றி தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு? தேவனை பற்றி, மேசியாவை பற்றி. தேவன் இருக்கிறாருப்பா. தேவன் வந்து என்ன பண்ணாருன்னா நமக்கு ஒரு மேசியாவை ஏற்படுத்துகிறாரு. அந்த மேசியா நம்மளோட பாவத்தை நிவர்த்தி பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி தேவன் பேரில் தான் என்ன பண்ணுறாரு? ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குன்னு ஆரம்பிச்சது அவரு. அப்போ தேவன் பேரில் தான் அவங்க பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஞானஸ்தானமே எடுத்துருக்கிறாங்க, அறிக்கையிட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வசனங்கள் நம்ம வாட்சல்லாம். லூக்கா 3:8 வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம். ஏன்னு கேட்குறப்ப யூத ஜனங்களே என்ன பண்ணிட்டு, அதாவது இஸ்ரேல் கோத்திரமே என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் ஆபிரகாமுக்கு புள்ளன்ற ஒரு திமிர் அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாருன்னா, மன திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. ஆபிரகாமு எங்களுக்கு தகப்பன் என்று என்ன பண்ணுங்க, நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டால் தேவன் எப்படியாப்பட்டவர்னு சொல்கிறாரு. தேவன் இந்த கல்லுகளுக்கு என்ன பண்ண போகிறாரு? தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார்ன்றார். அப்போ இங்கே யாரை பற்றி பிரசங்கம் பண்ணி யாரோட நாமத்தினால தான் எடுத்தாங்கன்னு கேட்குறப்ப தேவனுடைய பெயரால் தான் எடுத்துருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ யோவான் வந்து யாருடைய பெயரால் ஞானஸ்நானம் கொடுத்தார் அப்படின்னு நம்மளை கேட்டால் நம்ம தைரியமாக சொல்லலாம், தேவனுடைய பெயரால் தான் ஞானஸ்நானம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரோட பெயரால் எடுத்திருப்பார்? அவருக்கு அவர் பேரே வச்சுக்கிற வாய்ப்பு இல்லைல்ல, கஷ்டம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். இப்போ யோவான் ஸ்நானனுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து சீசர்களை வச்சு ஒரு இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்தார் இல்லைங்களா? யோவானில் படிக்கிறோமா இல்லைங்களா? அநேகரை, யோவானை பார்க்கலும் இயேசு கிறிஸ்து அநேக பேரை சீசர்களாக மாற்றினார். அவர் எந்த நாமத்தினாலும் கொடுத்துருப்பார்? இப்போ நாம் யாரோட நாமத்தினால் எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்து தானே. வசனம் அப்போஸ்தலர் பவுல் கேட்குறாரு, நீங்கள் எந்த பேரால் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னு கேட்குறாரு. நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோன்னாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பேரால் ஞானஸ்தானம் கொடுத்தாருன்னு படிக்கிறோமா இல்லைங்களா? அப்போஸ்தலரில் கேள்வி வருதுன்னு இல்லைங்களா? இப்போ இயேசு யாரோட பேரில் கொடுத்துருப்பாரு? எப்படி அவரோட பேரில், தேவனோட பேரில் கொடுத்துருப்பாரு? யோவான் வந்து தேவனுடைய பேரில் அறிக்கை பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா யோவான் வந்து மேசியா இல்லைன்னு சொல்கிறாரு. நான் மேசியா இல்லை அப்படின்னு ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து யோவானுடைய காலத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து யாரோட பேரால் கொடுத்துருப்பாரு? ஏன்னா உங்களை இந்த கேள்வி திருப்பி திருப்பி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு வரணும். இயேசு கிறிஸ்து தேவனோட பேரில் தான் கொடுத்துருப்பாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பு தான், மரித்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்காத முன்னாடி யாரோட நாமம் இருக்கும்? சிம்பிள். அப்போ யோவானுடைய காலத்தில் இயேசு கிறிஸ்து சீசர்களை வச்சு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னா அவரோட பேரே அப்போ கொடுக்க கிடையாது, தேவன் பேரால் தான் கொடுத்துருப்பார். மேசி அவர் தான் கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பார். ஆனால் கொடுத்தது எல்லாமே தேவன் பேரில் தான் கொடுத்துருக்கிறாரு. வசனங்கள் இன்னொன்று வாட்சல்லாம். அப்போ
இந்த மூணாவது கேள்விக்கு பார்க்குறப்ப யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவன் பேரால் கொடுத்தாருன்னு பார்த்தோம். நாலாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்தார் இல்லைங்களா, தேவன் அனுமதித்தாரான்னு நம்ம கேட்டோம். யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை தேவன் அனுமதித்தாரா? வசனங்களை வாசிச்சிடலாம். மத்தேயு 21 அதிகாரம் 25வது வசனம், 21, 25. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் பின்னே ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கேட்ட கேள்வி தான் இது. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிருச்சா மனுஷனால் உண்டாயிருச்சான்னு கேட்டார். ஆனால் இவங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கணும்? தேவனால் உண்டாயிருச்சுன்னு சொன்னால் அவன் தீர்க்கதரிசியாச்சு, ஏன் அவனை ஃபாலோ பண்ணணும்? யார் கேட்பா? ஆண்டவர் கேட்பார். அப்படி அவன் இல்லைன்னு சொல்லிட்டா ஜனங்களை அவனை தீர்க்கதரிசின்னு என்றதுனால ஜனங்களை என்ன பண்ணுவாங்க? கள்ள தூக்கி நம்மளை அடித்து கொண்டுருவாங்கன்னு பயம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் கேட்ட கேள்வியை தான் இப்போ நானும் கேட்குறேன். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டானுச்சா மனுஷனால் உண்டானுச்சான்னு கேட்டால் தேவனால் தான் உண்டாயிருக்குது. வசனங்கள் வாசிச்சிடலாம். மத்தேயு 21, 26. அது அப்படி கீழே வாசுங்க. மனுஷரால் உண்டாயிற்றென்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம், எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். சிஸ்டர், இவனுங்க சொன்ன கேள்வி இவனுக்கு ஆன்சர் தெரியும், தேவன் தான் உருவாக்குனாருன்னு. ஆனால் அவங்க இல்லைன்னு சொன்னதால ஆண்டவரும் என்ன சொல்கிறாருன்னா, எந்த அதிகாரத்தில் நான் சேர்ந்து அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன்ட்டு போயிட்டாரு. லூக்கா 7:30 வாசிங்க. அதில் லூக்கா 7:30. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவராலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்கள் கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமாம், இங்கே வசனம் பார்க்குறப்ப பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமே அவனால், யாரால்? யோவானால் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக்க தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். அப்போ இந்த ஸ்தானம் யோவான் கொடுத்த அந்த ஞானஸ்தானம் யார் கொடுத்தது? யாருடைய ஆலோசனை? தேவனுடைய ஆலோசனை. இப்போ வசனம் கிளியர் ஆயிடுச்சுங்களா? அப்போ யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டானுச்சா மனுஷனால் உண்டானுச்சான்னு கேட்டால் தேவனாலே உண்டானுச்சு. அதுதான் நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாரு. அப்போ இது தேவனால் உண்டானுச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ 5வது கேள்வி நம்ம கேட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்குறப்ப பரிசுத்த ஆவி வந்து இறங்குனுச்சான்னு கேட்டோம். யாருக்குனாச்சும் இறங்குனுச்சா? இயேசு கிறிஸ்துக்கு. அதே மாதிரி மற்றவங்களுக்கு இறங்குனுச்சா? சரி, வசனங்கள் வாசிச்சிடலாம். மத்தேயு 3:16 வாசிங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். அது கீழ் வசனம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இப்போ இந்த வசனங்களை பார்க்குறப்ப இதுக்கு முன்னாடி போடுங்க. மத்தேயு 3:16 போடுங்க. 16. பாருங்க, இயேசு ஞானஸ்தானம் பெறும்படி 3:16 பாருங்க, யோவான் அவருக்கு என்ன பண்ணிக்கிறாரு? தடை செய்கிறாரு. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால் அடுத்த வசனம் போடுங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லாமே என்னன்னா நீதி நிறைவேற்றுவது அப்படின்றார். எந்த நீதி நிறைவேற்றுவது? தேவன் கொடுத்த ஆலோசனை, தேவன் கொடுத்த கட்டளை, தேவனுடைய வார்த்தைன்னு எல்லாமே சொல்லலாம். இதை நிறைவேற்றுவது நம்மளுக்கு இது ஏற்றதாக இருக்குது. அதாவது குமாரன் வந்து பாவி கிடையாது,
இயேசு கிறிஸ்து பாவி கிடையாது. ஏன்னு கேட்டால் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம்னா தன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி ஜனங்க மனம் திரும்பணும். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவியா? பாவி இல்லைல்ல. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் இந்த ஞானஸ்நானம் எடுத்தார்? ஏன் எடுத்தார்? இந்த கேள்வி நீங்கள் கேட்டால் நம்ம ஆன்சர் என்ன சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து பாவி அல்ல, அவர் ஞானஸ்நானம் எடுக்கணுமா? எடுக்க தேவைதானே. அப்புறம் ஏன் எடுத்தார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டால் ஒரே இதாக கிளியர். அதாவது யோவான் ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்தாவி யார் மேலே வந்து புறா போல இறங்குறத கண்டேனோ அவர் தான் யார்? அவர் தான் மேசியான்னு சொல்லி யாருக்கு அது அடையாளம்? யோவானுக்கு அது அடையாளம். யோவான் தான் மேசியா யாருன்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு காட்டுறாரு. அப்போ யோவானுக்கு அடையாளம் யாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து எத்தனையோ பேத்துக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. ஆனால் பரிசுத்தாவி யாரை புறா போல யார் மேலே இறங்குதோ அவர் தான் மேசியான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாருங்களா? ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதெல்லாம் தேவனுடைய நீதி. இந்த நீதியில் நான் இல்லை, யாராக இருந்தாலும் தேவனோட நீதிக்குள்ளே என்ன பண்ணணும்? உள்ளே வரணும். இயேசுவாக இருந்தாலுமே தேவன் ஒரு திட்டத்தை வச்சார்னா அந்த திட்டத்துக்குள்ளாக என்ன பண்ணணும்? நடந்தணும். ஆனால் நாம் என்ன சொல்லுவோம்? என்னோட நீதி இல்லை பதர், எனக்கு இது இல்லை பதர், என்னோடய ஸ்டைல் வேறு பதர், நாங்கள் வேறு ஃபாலோ பண்ணும் பதர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் இயேசுவை என்ன சொல்லிட்டாரு? இது தேவனுடைய நீதி, இந்த நீதிக்குள்ளே இயேசுவாக இருந்தாலும் உள்ளதாக வரணுன்ட்டாரு. ஆனால் நம்ம இந்த நீதிக்குள்ளே இருக்கிறோமா? இது வந்து நான் சொல்கிறது ஜலத்தினால் பிறக்கிறத பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன். ஜலத்துக்குள்ளாரே இவ்வளோ விஷயம் இருக்குது. ஜலத்திலே இயேசு இவ்வளோ இந்த நீதி நிறைவேற்றினார்னா அப்போ ஆவியில் எவ்வளோ நீதி இருக்கணும்? வசனங்களை அது கீழே வாசிச்சிடலாம். மத்தேயு 3:11 வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமாம், இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா யோவான் கொடுத்தது ஜலத்தினால, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எதில் ஞானஸ்நானம் தராரு? வசனம் என்ன சொல்லுங்கள், எதில் தராரு? ஆவினாலும் அக்னினாலும். யார் ஞானஸ்நானம் தராங்க? இயேசு கிறிஸ்து தராரு. இப்போ நாம் ஜலத்தில் எடுக்கிறோமே, நம்ம ஆவினாலும் அக்கினால தானே எடுக்கணும். ரெண்டு தானே நம்மளுக்கு சொல்லியிருக்குது. அப்புறம் எதுக்கு ஜலத்தில் எடுக்கிறோம்? ஏன்னா இது இப்படி வந்தால் அப்படி, அப்படி வந்தால் இப்படி, அதே தான். ஏன்னா ஜலத்தில் பிறப்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒன்று சொல்லலாம். தாய் வயிற்றில் குழந்தை இருக்கிறப்ப அந்த குழந்தைய சுற்றி என்ன தான் இருக்கும்? தண்ணி தானே இருக்கும். அப்படி தானே குழந்தைய. அப்படி தண்ணியே இல்லாமல் அந்த குழந்தை இருந்தால் எப்படி இருக்கும்? செத்து போயிடும். அப்படி தானே சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, கரெக்டாக தானே அது? அப்போ மாம்சத்தில் பிறக்கிறதுக்கே என்ன இருக்குதுன்னா ஜலம் தேவை தாயோட வயிற்றுக்குள்ளே. ஓகேங்களா? அது ஒரு பிறத்தல், அது வந்து மாம்சத்தில் பிறத்தல். ஆனால் ஆவியில் பிறத்தல தான் என்ன சொல்கிறாருன்னா அங்கேயும் ஒரு ஜலத்தை கொண்டு வந்துட்டார். அது வந்து மாம்சத்தில் இருந்த ஜலத்தினால் பிறந்த குழந்தை. ஆனால் நீ ஆவிக்குள்ளே போனால் மறுபடியும் ஒரு ஜலத்தை வைக்கிறாரு. அந்த ஜலத்திலோட பிறத்தல் எப்படின்னா அது ஆவிக்குள்ளே பிறத்தல். புரியுதுங்களா? அது ஆவிக்குள்ள. அப்போ இது படிக்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா இயேசு கிறிஸ்து ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. அப்போ யோவான் கொடுத்த ஜலத்தினால் ஞானஸ்தானம் இப்போ ஃபாலோ பண்ணுறோமா இல்லையா நம்ம கேட்டிருந்தோம். ஓகேங்களா? கேட்டிருந்தோம். இப்போ இதில் இந்த கேள்வியில் என்னென்ன வரப்போ 5வது கேள்வி இதில் தான் என்ன சொன்னால் பரிசுத்த ஆவி பெற்றுச்சா அப்படின்னு பார்த்தா மனிதர்கள் யாருமே பெறலை, இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பரிசுத்த ஆவி கிடச்சிச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து பேரால் எடுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்குறப்ப இந்த பரிசுத்த ஆவி கொடுக்குறாரு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆனால் யோவான் எடுக்கிறப்ப பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டுச்சான்னு கேட்டால் இல்லை, அது ஜலத்தினால். புரியுதுங்களா? அது ஜலம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரப்ப ஜலம் ப்ளஸ்ஸு ஆவி. அதுதான் இயேசு என்ன சொல்கிறோன்னா ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார். நம்ம என்ன நினச்சிக்கோம்னா தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜலத்தினால் பிறந்து சாகும் பொழுது அந்த ஆவியில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஆவிக்குரிய சிம்டம் உங்கள்கிட்ட இருக்கணும், ஆவிக்குரிய லைஃப் உங்கள்கிட்ட இருக்கணும்.
அந்த குணலட்சணம் எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்க இல்லைங்களா, அதுக்கு சரியாக பொருந்தும். அந்த சிம்டமே காட்டலன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலை, ஒரு குளியல் போட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான் அது காரணம். அப்போ பார்க்குறப்ப பரிசுத்தாவி யார் தான் பெற்றுக்கொண்டார்னா இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார்னு பார்க்குறோம். அப்போ யாருமே பெற்றுக்கொள்ள, இயேசு தான் பெற்றுக்கொண்டார் அப்படின்னு. இது 5வது கேள்வி. 6வது கேள்வி என்ன கேட்டிருந்தோம்னா, யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானத்தை தான் இது வரைக்கும் நம்ம பின்பற்றுறோமா நம்ம கேட்டிருந்தோம். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அதை தான் பின்பற்றுறோமா இல்லை பின்பற்றலையா? அதுக்கு வசனம் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். பின்பற்றுறோமா இல்லையா? இல்லை, வசனங்கள் வாசிச்சிடலாம். மத்தேயு 3:16 வாசிங்க. மன்னிக்கும், 6 தான் நம்ம கேள்வி. 6. அப்போஸ்தலர் 19:3 வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அது கீழ்வசனம் அப்படி வாசிங்க. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றார். அது கீழ்வசனம் அப்படி வாசிங்க. இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்போ ஆன்சர் வந்துருச்சுங்களா? யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தில் யாருடைய பேரை பயன்படுத்தினார்? தேவனுடைய பேரை பயன்படுத்தினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பாக யாருடைய பேர் வந்துருச்சு அந்த இடத்துல? இது எப்படி? இது கரெக்டா? எப்படி கரெக்ட் இது? சரி, ஆன்சரே சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேசியா யார்? உலகோட ரட்சகர். உலகத்தோட ரட்சகர் யாருன்னு கேட்குறப்ப அது இயேசு கிறிஸ்து. ஒரு வசனம் சொல்லும், முடங்காத முழங்கால்கள் யாவும் யார் முன்னாடி முடங்கணும்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து முன்னாடி என்ன தான் பண்ணணும்? முடங்கியே ஆகணும். அப்போ உலகத்தோட மீட்பு ரட்சகர் யாருன்னு கேட்குறப்ப அது இயேசு கிறிஸ்து. அப்போ ரட்சகருடைய நாமத்தினால தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வசனங்களை வாசிச்சலாம். அப்போஸ்தலர் 19 யோவான் 3:25 வாசிங்க. யோவான் 3:25. அப்பொழுது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அது கீழ் வசனம் அப்படி படிங்க. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையிலே ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே. இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். இது இயேசு கிறிஸ்து யோவானுடைய காலத்தில் நடந்த சம்பவம்னு பார்த்துட்டோம். இன்னொரு வசனங்களை வாசிச்சிடலாம். அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ பரிசுத்த ஆவி வேணும்னா யாருடைய நாமத்தினால தான் எடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுத்தால் மட்டும்தான் அப்பொழுது பரிசுத்த ஆவி வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு வசனம் இருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையில் இருக்கிறப்போ ஒரு சம்பவம் நடக்கும். எல்லாத்தோட கால்களையும் கழுவார். அப்போ பேதுருடைய காலை தொடரப்ப என்ன சொல்வார்? என் கால்களை நீ தொட வேணான்னு கேட்பார். அதுக்கப்புறம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து, இதை நான் செய்யலைன்னா என் பங்கு இல்லை, எதுவுமே இல்லை என்கிட்டன்றப்ப என் கால்கள் மாத்திரமல்ல என்ன சொல்கிறாரு? முழுவதும் கழுவுங்கன்றப்ப அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்கிறாரு? அதுக்கு ஒரு வேடு சொல்லுவார். முழுகினவன் கால்கள் மாத்திரம். எதில் முழுகினவன்? பேதுரு சத்தியத்தில் இப்போ முழுகிட்டாருங்களா? எதில் முழுகினாங்க? முழுக்கல் யார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தான்னு கேட்டோம்.
யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து அதை தான் மையம் பண்ணுறாரு. யோவான் ஸ்நானகனால இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? சீசர்கள் இயேசு எழுத ஞானஸ்நானம் கொடுத்தாரா? சீசர் கூப்பிட்டு போய் பேதுரு பேர் வச்சாரா? இப்போ நம்ம பேர் வைக்கிற மாதிரி என் பேர் ராஜா இல்லை உன் பேர் பேதுரு அப்படின்னு மாற்றினாரா? அப்போ இவங்களாம் யார்கிட்ட தான் போய் ஞானஸ்நானம் எடுத்துருக்குறாங்க? யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. முழுகினவன் கால்கள் மாத்திரம் கழுவினால் போதும் அப்படின்றாரு. அப்போ முழுகினவன்றப்ப எதை பற்றி பேசுகிறாரு? யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் எடுத்தாலே போதும். எப்போ? இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் போதும். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? இயேசுவின் நாமத்தினால தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆனால் ஆரம்பித்தது யார்? யோவான் ஆரம்பித்தார். அதை ஃபாலோ பண்ணுறார் இயேசு கிறிஸ்து. ஆனால் அதில் ஒரே ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? இயேசு கிறிஸ்து பேர். இயேசு கிறிஸ்து பேருன்னு வந்தால் தான் பரிசுத்த ஆவி கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால தான் தேவன் ஆவி கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பின்பாக சீசர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெந்தகோஸ்தே நாள் வரைக்கும் எங்கே காத்திருக்கணும்? மேல் வீட்டாரையில் காத்திருக்குன்னு சொல்கிறாரா? அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? என் நாமத்தினால பிதா வாக்குத்தத்தம் பண்ணின சொல்கிறாரா இல்லைங்களா? பரிசுத்த ஆவியை யாருடைய நாமத்தினால? என்னுடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின்ற நாமத்தினால பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவாருன்ட்டார். புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து நாமம், அந்த நாமம் இருந்தால் மட்டும்தான் பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ சொல்லுங்கள், நம்ம யாரோடைய பேரால் ஞானஸ்நானம் எடுத்தோம்? இயேசு கிறிஸ்து பேரில் தானே எடுத்தோம். அப்போ பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள வந்துருச்சு தானே? வந்துருச்சு தானே? அப்போ பரிசுத்த ஆவி வந்திருந்தா இந்த வேத வாக்கியங்கள் எந்த ஆவியினால் எழுதப்பட்டுச்சு? தேவனோட ஆவி தானே. நமக்குள்ள இருக்கிறது யாரோட ஆவி? தேவாவி தானே. அப்போ தேவாவி தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது தேவாவி தானே எழுதப்பட்டுச்சு. அப்போ இதை படிக்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இல்லை இதை பார்த்தோன்னே ஐயோ பைபிளா, ஐயோ ஜபமா, ஐயோ ப்ரேயரா, ஐயோ பிரதர் வந்துட்டாரா அப்படி இந்த மாதிரி தோணுமா? அப்போ இதை படிக்கணுன்றப்ப நம்மக்கிட்டேயும் தேவாவி, இதுவும் தேவாவி எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதை படிக்கணும்னு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரணும். அப்போ இது எவ்வளோ படித்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். தொடரோமா? ஆராய்ச்சி பண்ணுறோமா? தேவனோட பேசுகிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படும். ஏன்னா தேவாவி தானே இங்கே இருக்குது. தேவன் தானே அங்கே இருக்கிறாரு. இப்போ தேவனோட ஆவி, தேவாவி. இப்போ யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து மீட் பண்ணுறப்ப 2 பேத்துக்குள்ளே தேவாவி இருந்துச்சு. எப்படி 2 பேர் முறைச்சிருப்பாங்களா? இயேசுவே யோவானு அப்படின்னு முறைச்சாங்களா? சந்தோஷப்பட்டாங்க. தேவ ஆவி அப்படி பார்த்தோன்னே அப்படி ஒரு ஐக்கியம். இன்றைக்கி சிஸ்டர் பிரதர் மூஞ்சி பார்க்கறதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. பிரதர் சிஸ்டர் அப்படின்னு, சாரிங்க சிஸ்டர் சாரி. தேவாவி நம்மக்கிட்ட இருக்குது. தேவாவி இருந்தால் இப்படி இருப்போமா? தேவாவி இருந்தால் ஒரு சகோதரனுக்கு விரோதமாக, சகோதரிக்கு விரோதமாக ஒரு நாக்கு பேசுமா? இவர் பேச்சில் தான் ஃபுல்ஃபிட்டில் இருந்தால் பர்ஃபெக்டாக இருப்பார். வெளியே போய் பாரு, அப்படி பேசுவோம்மா நம்ம? இந்த சிஸ்டரா சபைக்கு வரப்போ முக்காடு போடுறாங்கப்பா, அதுக்கப்புறம் முக்காடே இல்லைப்பா, இப்படி பேசுவோம்மா? இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவோம்மா? அப்போ தேவாவின்னு ஒன்று நம்மக்கிட்ட இருந்தால் இந்த வார்த்தையெல்லாம் வருமா? அப்போ இந்த வார்த்தை நம்மக்கிட்ட வருதுன்னா தேவாவி இருக்குதா? ஏன்னு கேட்டிங்கன்னா வசனம் கிளியராக சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தே ஆகணும். அப்படி நீ பிறக்கலைன்னா வாய்ப்பில்லை. இதுதான் ஏமாற்று வேலை. இது பேர் தான் ஏமாற்று வேலை. எப்படின்னு கேட்குறப்ப, தன்னை நீதி உள்ள மனுஷனாக, தேவ மனுஷனாக யார் தன்னை காண்பிச்சுக்கிட்டே இருப்பா? ஒருத்தன் காட்டிக்கிட்டே இருக்கிறான் காலம் ஃபுல்லாக. யார் அவன்? எப்போ பார்த்தாலும் நான் தேவ மனுஷன், நான் தேவனோட வழியில் நடக்கிறவன் அப்படின்னு சொல்லி ஆதி காலத்துலேருந்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கிறான். யார் அவன்? யார் அவன்? சாத்தான். நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய மூத்த அம்மா, அவங்கள ஃபஸ்ட்டு ஏமாத்துனது யார்? தேவன் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது சொன்னது உண்டோ அப்படின்னு தேவன் பேரில் ஆரம்பித்தான். இன்றைக்கும் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு என்ன பண்ணுறான்? அப்படியே நமக்குள்ளே ஒரு ஒலாஸ், நம்ம இருதயத்துக்குள்ள அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பான். ஆனால் தேவ ஆவி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அவனை கண்டுபிடிச்சலாமா? கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இன்ன வரைக்கும் நம்மளால் அவனை கண்டுபிடிக்க முடியல? ஏன் இந்த நாக்கு அப்பப்போ மாறி மாறி பேசுது? ஏன் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறோம்? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபார்மாக நம்ம ஜலத்தினால் பிறக்கலைன்னு தான் அர்த்தம். அப்படி இருந்தால் ஜலத்தினால் பிறக்கலை.
ஜலத்தினாலே ஒருத்தன் பிறக்கலைன்னா அவன் ஆவியிலே பிறக்கலை. அப்புறம் எப்படி நான் ஆவியான ஒரு ஆவினால் பிறந்ததுனால நான் ஆவிக்குரிய விஷயத்தை சம்மந்தப்படுத்துகிறேன், ஆவிக்குரிய லைஃப்பை பார்க்குறேன். ஒரு சில விஷயம் நம்ம சொல்லுவோம், அதாவது கோபத்தில் சொல்லுவோம், சத்தியம் மட்டும் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோ பிரதர் அப்படின்னுவோம். சரி, சத்தியம் தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ பலன் நீங்கள் வெளியே காட்டுனீங்க அப்படின்னு நம்ம திருப்பி கேட்டோம்னு வச்சுக்கோ, வாயே பேச மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, சண்டை. அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரே ஒரு கேள்வி மட்டும் செக் பண்ணி பாருங்கள். என்னப்பா நீ தேவ மனுஷனாச்சே, நீ போய் சண்டை போடலாமான்னு கேட்டு பாருங்கள். அவ்வளோதான், கதவை சாத்தி நம்மளை உள்ளே விட்டு பிரிச்சிருவார் அவர். நம்மளை என்ன இந்த இடத்துல போய் இப்படி கேட்டுக்கிறீங்க, இது தனிப்பட்ட பிரச்சனை பத, இதுக்கு அதுக்கு ஏன் பத சம்மந்தப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். இதெல்லாம் சரியா? அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து எவ்வளோ அவமானம், எவ்வளோ திட்டினாங்க, பவுலை எப்படியோ அடித்தாங்க. இது எல்லாத்தையும் உபதேசம் பண்ணுற நம்மளை அடித்தாலோ திட்டினாலோ நம்மளுக்கு ஏன் மூக்குக்கு மேலே இவ்வளோ கோவம் அப்படின்னு நம்ம ஆவியில் பிறந்துட்டுமான கேள்வி வச்சா அப்படி கிடையாது. நம்ம ஆவியிலே பிறக்கலை, அப்புறம் எப்படி ஜலத்திலே பிறக்கலை, அப்படி எப்படி ஆவியில் பிறந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மளுக்குள்ளே வந்துடும். ஒரு வசனங்களை வாசிச்சிடலாம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜலத்தினால் பிறந்தார், யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தார். அதுக்கப்புறம் பரிசுத்தாவி வந்து இறங்குனுச்சு. அப்போ எதில் பிறந்துட்டார்? அப்போ இயேசு கிறிஸ்துக்கு சிறு வயதிலிருந்து பரிசுத்தாவி இல்லையா அப்படின்னு நீங்கள் கேள்வி வச்சிங்கன்னா, அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர், மாற்று கருத்து அல்ல. இது எல்லாமே தேவனுடைய நீதியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ அடையாளம் எங்கே காட்டப்பட்டுச்சுன்னு கேட்குறப்ப யோர்தானில் இயேசு கிறிஸ்து மூலிமா காட்டிட்டார். இயேசு ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப அந்த அடையாளம் எதை குறிக்குன்னா ஜலத்தில் பிறத்தல் குறிக்கும். அவர் கரையேறின உடனே பரிசுத்தாவி வந்து இறங்குனுச்சுன்னு கேட்குறப்ப அப்போ எதில் பிறந்ததாக குறிக்கும்? ஆவில் பிறந்த. அதனால தான் என்ன சொல்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக. வாய்ஸ் கேட்டுச்சா இல்லைங்களா? நேசகுமாரன் சொல்லிட்டாரா இல்லைங்களா? இதுக்கு முன்பதாக நம்ம எங்கேனாச்சும் படிச்சிருக்கிறோமா இயேசு கிறிஸ்து நேசகுமாரன்னு? ஏன் ஞானஸ்நானம் எடுத்தோன்னு இந்த வார்த்தை நம்ம பதிவு பண்ணுறாங்க? என்ன அர்த்தம்? அப்போ இயேசு கிறிஸ்து செஞ்சு காட்டிட்டார், நான் ஜலத்தினாலும் பிறந்துட்டேன், ஆவியினாலும் பிறந்துட்டேன்ட்டார். சரி, ஆவியினாலும் பிறந்துட்டார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறது தான் நம்மளுடைய பாடம், நமக்கு நடக்கிற காரியம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தப்போ என்ன நடந்துச்சு? ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு? ஏன் பிசாசு ஞானஸ்நானம் எடுத்தோன்னு சோதிக்கணும்? அதுக்கு முன்னாடி சோதிக்கலையா இயேசுவை? அதுக்கு முன்னாடி சோதிக்கணும்ல. ஏன் ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி வந்த பின்னாடி அவர் எங்கே போயிட்டார்? வனாந்தரத்துக்கு போயிட்டார். வனாந்தரத்தில் போய் என்ன பண்ணார்? 40 நாள் உபவாசம் இருந்தார். அதுக்கப்புறம் சாத்தான் என்ன சொல்கிறாரு? வசனங்கள் படிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு வர சோதனை. நம்மளோட சோதனை ஆண்டவரே ஜெயிச்சிட்டாரு. ஆனால் நம்ம ஜெயிக்க முடியும், ஆனால் நம்ம ஜெயிக்க முடியாத மாதிரி நடிக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 4:5 வாசிங்க. லூக்கா 4:5. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து. இப்போ சாத்தான் என்ன பண்ணுறாருன்னா, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் என்ன காட்டுறாரு? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவர் காண்பித்தார்னு வசனம் இருக்குது. நான் கேட்குற கேள்வி, நம்மளோட மைண்டு கிளியராக இந்த வசனத்தில் புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து என்னவாக இருந்தார்? 40 நாள் பாஸ்டிங், பசியாக இருந்தார். அவருக்கு முன்னாடி என்ன தான் காட்டியிருக்கணும்? நல்ல லெக் பீஸோட பிரியாணி, நல்ல சப்பாத்தி, புரோட்டா, ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி, எல்லாம் அவர் கை கொண்டு வர மாதிரி இப்படி காட்டியிருந்தா தானே அவருக்கு இன்னும் ஆசை தூண்டி இருக்கணும். அவன் என்ன காட்டிட்டான்? உலகத்தின் சகல ராஜ்யங்கள் ஒரு நிமிஷத்தில். ஏன் உலகத்தோட சகல ராஜ்யங்களையும் காட்டணும்? என்ன காரணமாக இருக்கணும்? சரி, இன்னொரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. இந்த உலகம் முதல்ல தேவன் யார் கையில் கொடுத்தாரு? ஆண்டுகோள்னு சொல்லி ஆதாம் கையில் தானே கொடுத்தாரு. அந்த உலகத்தை யார் ஆக்கிரமிப்பு பண்ணா? சாத்தானு. இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதுக்கு வந்தார்? எதை மீட்டெடுக்க வந்தார்? உலகத்தே தானே. இல்லை ஸ்பெஷலாக என்ன மட்டும் மீட்டெடுக்க வந்தான்னு சொல்லணும், உலகத்தே தானே. அப்போ அவன் பாருங்க, அவனோட ஞானத்தை பாருங்க, சாத்தானோட ஞானத்தை பாருங்க. உலகத்தின் சகல ராஜ்யங்களை காட்டி என்ன சொல்றான்னா, அவரை வணங்கணுமா? யார? சாத்தானை வணங்கிட்டு என்ன பண்றா? அப்படி அது கீழ் வசனம் படிங்க.
இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அவரை வணங்கிட்டா அவர் என்ன சொல்கிறாராம்? இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த ராஜ்யத்தெல்லாம் என்ன பண்ணுறேன், நான் உனக்கு கொடுத்துறேன்றார். யார்கிட்ட? கிறிஸ்து கையில் கொடுக்குறாராம். யார் கொடுக்குறாரு? இந்த நல்ல மனுஷன் கொடுக்குறாரு அவர் கையில். சாத்தான் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நீ என்னை வணங்கிட்டேன்னா இந்த ராஜ்யங்களை உனக்கு கொடுத்துறேன்றாரு. ஆனால் கிறிஸ்து இந்த ராஜ்யங்களை, இந்த உலகத்தை மீட்டெடுக்க தான் வந்தார். அவர் தான் உலக ரட்சகர். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நீ வணங்கிட்டாவே போதும், இந்த ராஜ்யத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன். நீ வந்த நோக்கம் என்ன? மீட்டெடுக்க தானே, கொடுத்துட்றேன். சிம்பிள், முடிஞ்சு போச்சு. நீ ஏன் சிலுவை ஏறி அடிபட்டு பாஸ்டிங் பண்ணி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு? வணங்கிட்டாலே கொடுத்துட்றேன். இப்போ ஏசு என்ன பண்ணியிருக்கணும்? அப்பா, ராஜ்யத்தை மீட்டெடுக்க தான் வந்தேன், ஓகே கொடுத்துரு அப்படின்னு வாங்கிட்டாரா? சிம்பிளாக தானே சாத்தான் கொடுக்க பார்த்தான். ஏன் அவர் வாங்கலை? ஏன்னு கேட்டால் சாத்தானுக்கு நிறையா பேர் இருக்குது. அதில் ஒரு பேர், மெயினான பேர். அவன் பேர் என்ன? பொய்க்கு பிதா. அந்த பொய்க்காரன் எப்படி வேணாலும் பொய் பேசுவான். ஏன்னு கேட்டால் இந்த உலகமும் அதில் உள்ள ராஜ்யங்களும் யாருடையது? தேவனுடையது. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? என்னுடையதுன்றான். தேவனாக பார்த்து ஆதாம் கொடுத்தாரு, நீ ஆண்டு கொள்ளுன்னு. அவரால் ஆள முடியல பாவம். இவர் பிடின்ட்டு வந்துட்டார். பிடின்ட்டு வந்த இவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் என்னது, எனக்கு இஷ்டமாக யாருக்கெல்லாம் தோணுது, என் பார்வைக்கு அவன் நீதிமானாக தோணுதோ அவனுக்கு நான் கொடுத்த, அவனை பணக்காரனா ஐஸ்வர்யவானா எல்லாமே நான் காட்டிடுவேன் அந்த உலகத்தில் அப்படின்ட்டார். ஆனால் நீ என்னை வணங்கிட்டாலே இது நான் உனக்கு கொடுத்துறேன்ட்டார். ஆனால் ஏசு என்ன சொன்னார்? அதுக்கு வசனங்கள் வாசிச்சுங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ இந்த வசனத்தில் உள்ள நோக்கம் புரிஞ்சிச்சிங்களா? அவன் என்ன சொன்னான்? உலகத்தை தரான், ராஜ்யம் தரேன்னு சொன்னான். இவர் என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு உலகம் வேணாம், ராஜ்யம் வேணாம், போட அப்படின்ட்டு போயிருக்கணும்ல, சொல்லியிருக்கணும்ல. ஆனால் இவர் சொன்ன ஆன்சர் பார்த்தீங்களா? ஏசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ண? பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய. அப்போ சாத்தான் சொன்ன விஷயம் ராஜ்யத்தை கொடுக்கறதில்ல. கிறிஸ்து வந்து சாத்தானை ஆராதிக்கணும், சாத்தானை பணிந்து கொள்ளணும். காலில் விழுந்துட்டா என்ன அர்த்தம்? யார் வந்து யார் காலில் விழுவுறது? இது எல்லாமே கிறிஸ்துது. ஆனால் இவன் எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? இந்த ராஜ்யத்தை நீ விழுந்துரு காலில், ராஜ்யத்தை கொடுத்துற, சிம்பிளாக தெரியுது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கருத்து பாருங்க. ஆராதனை செய்கின்றான். தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவர் யாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகலமும் அவர் உண்டாக்குனது. அவர் தான் லூசிபெருவே உண்டாக்கியிருக்கிறார், தேவ தூதர் எல்லாத்தையும். ஆனால் அவரவே காலில் விழுந்து ஆராதனை செய்யின்னு சொல்கிறான். அப்போ அவனுடைய ஞானம் பார்த்தீங்களா? அவனுடைய ஞானத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்து ஞானம் பார்த்தீங்களா? நீ எனக்கே சொல்கிறியா, இரு வரேன் அப்படின்ட்டு அவர் வச்சிட்டார். அப்போ நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு வசனங்களும் ஏதோ சாதாரணமாக நினைக்கிறோம். அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் அடங்கி இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, உன் ஒருவருக்கு கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்கன்றாரு. இன்றைக்கி இந்த வசனம் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். அதாவது ஜலத்தில் பிறந்து ஆவியில் பிறந்து நம்ம கரை ஏறிட்டோம். இப்போ நமக்கு இந்த சோதனை இருக்குதா இல்லைங்களா? இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது? ஞாயிற்றுக்கிழமை நேரம் எதுக்கு சபைக்கு போகிறீங்க? இப்போ அண்ணனேக்கிறார், பட்டறைக்கு போனால் எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம், நானே பெயிண்ட் அடிக்க போனால் எவ்வளோ காசு சம்பாதிக்கலாம். இவர் வாத்தியார், இவருக்கு போனால் இன்றைக்கி பேசலாம், எதோ ஒன்று கவனிக்கணும். இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு எவ்வளோ வேலை இருக்குது? இத்தனை வேலையை விட்டுவிட்டு எதுக்கு இங்கே வந்தோம்? அப்படி தானே உலகத்தை நம்மளை கேட்குறான். இத்தனை வேலை விட்டுட்டு எதுக்கு இங்கே போகிறீங்க வாரம்? அதுவும் வாரம் இவங்க குளித்து பைபிள் எடுத்துக்கிட்டு, அப்பா விசேஷத்துக்கு கூட வரலப்பா, உங்கள் சிலை தாங்க முடியலப்பா, பொண்ணு காது குத்துக்கு கல்யாணத்துக்கு எதுக்குமே வரமாட்டாங்களாம். கேட்டவங்க கிறிஸ்டினா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவாங்களாம். இப்படி இறண்டுறாங்களா இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த விசேஷத்துக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பெருமை இருக்குமா இருக்காதா? எல்லா விசேஷத்துக்கும் கலந்து கொண்டு ஆராதனை ஒதுக்கி வச்சா எத்தனை பேர் நம்மளை மதிப்பாங்க? இந்த உலகம் நம்மளுக்கு எப்படி கீழ்ப்படியும்? அப்படி தானே படியும். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த உலகம் நம்மளுக்கு வைக்கும். அப்படி வைக்கும் பொழுது எதாக இருந்தாலும் தள்ளி விட்டுட்டு கர்த்தருக்கே ஆராதனை, ஃபஸ்ட்டு இடம் அவருக்கு தான். இந்த சோதனை வரப்போ இதை கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும். இதை நீங்கள் ஜெயிச்சாதான் ஆவியில் பிறந்தவங்கன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஆவியிலும் பிறந்தார், ஜெயிச்சாரா இல்லைங்களா? இந்த சோதனை கண்டிப்பாக நமக்கு வரும், வராமல் இருக்காது. அடுத்தது படிக்கலாம். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய்
தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளினால் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். ஓகே, இந்த வார்த்தை வந்து சாத்தான் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த வசனம் நம்மளுக்கு பொருந்துமா? இந்த வசனம் நம்மளுக்கு பொருந்துமா? அது எப்படிங்க இதை பொருந்தும்? அது அவருக்கு சொன்னதான். சரி, இப்போ சாத்தான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் இந்த மாடியிலேருந்து குதிங்க, தேவதூதர் உங்களை தாங்குவார் அப்படின்னு சொல்கிறார். அது நம்மளுக்கு பொருந்துமா அப்படின்னா நம்ம நினைப்ப பொருந்தாதுன்னு. பொருந்தும். ஏன் பொருந்துன்னு கேட்டிங்கன்னா, உன்னை தொடுகிறவன் யாரோட கண்ணை தொடுறான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய கண்ணுக்குள்ளே கை வைக்கிறான்னு வசனம் சொல்லுது. அப்போ உங்களுக்கு ஒரு சோதனை வந்தால் அது அந்த சோதனை யாரை போய் ரீச் ஆகும்? இப்போ சொல்லுங்கள், உங்களை தாங்கிறதுக்கு தூதர் வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து தலைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம யார்? சரீரம். அப்போ பாதன்றது யாருங்க? நாம்பங்க. அப்போ இந்த வசனம் நம்மளுக்கு பொருந்தாதுங்களா? இதை நம்ம உலகத்தை நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியுங்களா? நீங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உக்காந்து அவன்கிட்ட தன்னுடைய ஃபீலிங்கை சொல்லிட்டு இருப்பீங்க, தன்னோட கஷ்டத்தை சொல்லுவீங்க. அவன் என்ன நம்ம டக்குன்னு சொல்லுவான், எப்போ நீங்கள் தான் கிறிஸ்டின் ஆச்சே, நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் உங்கள் தேவன் உடனே கிளியர் பண்ணிடுவார். அப்படி கேட்டிருக்கிறாங்களா இல்லைங்களா? எவ்வளோ சோதனை இருக்கிறப்ப நம்மளை கேலி பண்ணுறாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் உங்கள் வீட்டை திறந்து பணம் கொட்ட போகுது. நீ வீடு கட்டி அடுத்த மாதம் கிரக பிரவேசம் பண்ணலாம். நீ எதுக்கு வேலைக்கு போகிற? டெய்லி முட்டி போட்டு ஜெபம்னா உங்கள் வீட்டை தேடி பிரியாணி வரும். இப்படி இறங்கிட்டுருக்கிறானா இல்லையா? எவ்வளோ கேலி, எவ்வளோ கிண்டல். அதோட கிண்டலோட தகப்பன் தான் இந்த வார்த்தை சொல்கிறான். நீ குதிச்சுன்னா தேவதூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தாங்கிட்டு போவாங்களாம் அப்படின்னு. அது கீழே ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொன்ன வார்த்தையை ஆண்டவர் எங்கே ஆட் பண்ணுறான்னு பாருங்கள். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. சாத்தான் வந்து தேவனை பரீட்சை பார்த்தானா இயேசு கிறிஸ்துவ பரீட்சை பார்த்தானா? இயேசு கிறிஸ்தானே. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லணும்? என்னை நீ பரீட்சை பார்க்காதன்னு சொல்லணும். அதையும் போய் தேவனை எப்படி இது அப்படின்னா, அதுக்கு தேவன் என்ன பண்ண, தேவன் தான் உன்னை தாங்குவான்னு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரு. இன்றைக்கி நம்மளுக்கும் வாக்குத்தத்தம் என்னென்னா, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை தொடுவேன் என் கண்ணிமை. இது தேவன் தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததெல்லாம் நாங்கள் இல்லை, நம்ம அப்பா தேவன் கொடுத்தாரு. நீ அவரவே என்ன பண்ணுற? அவரை தான் நீ சோதிக்கிறிய தவிர என்னை சோதிக்கலை. ஏன்னு கேட்டால் அவர் தான் நம்மளை தாங்குவார், தப்பு வைப்பார், எல்லாம் அவர் தான் பண்ணுறாரு. அதனால் இந்த விஷயம் யாரன்னா, கர்த்தரை நீ பரீட்சை பார்க்குற. கரெக்டாக புரியுதுங்களா? இப்போ அவரை தான் நீ பரீட்சை பார்க்குற. இயேசுவையோ நம்மளே அவன் பரீட்சை பார்க்கல, தேவனை தான் அவன் பரீட்சை பார்க்குறான்னு பார்க்குறோம். அடுத்தது படிங்க கீழே. பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். ஆமாம், போதும் சிஸ்டர். இப்போ என்னன்னா, நமக்கு ஜலத்தினால் ஆவியினால் பிறந்த பின்னாடி எப்படி இயேசு கிறிஸ்துக்கு அந்த 40 நாள் முடிந்தோன்னு சோதனை வந்துச்சோ, அது எல்லாமே நம்ம சாகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்தே தீரும். அப்படி வரப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பயந்து போய் வீட்டிலே முட்டி போட்டுலாம் உட்காரக்கூடாது, முடங்கியும் உட்காரக்கூடாது. தைரியமாக எந்திரிச்சு நின்று சத்தியம் என்ன சொல்லுது ஒவ்வொரு தடவையும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு ஏன் சொல்லுதுன்னா, இவ்வளோ சோதனைகள் வரப்போ இந்த வசனம் தான் நம்மளை காப்பாற்றும். நானோ மற்ற பிரதரோ சத்தி இங்கே நின்று சொல்கிறதுனால நீங்கள் யாரும் நம்ம காப்பாற்றப்பட போகிறதெல்லாம் இல்லை. நீங்கள் படித்து உங்கள் சொந்த அறிவினால் சத்தியத்தை எவ்வளோ நீங்கள் புரிதல் உங்களுக்கு வருதோ அதுலேருந்து தான் நீங்கள் விடுதலை ஆவீங்க. ஏன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தானே விடுதலையாக்கும். விக்டர் பிரதரா வந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். அப்புறம் எது எடுத்தாலும் டவுட் அவர்கிட்டே நம்ம கேட்டுருந்தா சொல்லுங்கள். வேதம் தான் நம்மளுக்கு எல்லாம். அப்போ வேதம் தான் நம்மளை கிளியர் பண்ணும். அப்போ வேதத்தில் படித்து அதில் தான் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னா அந்த மனுஷனே கேள்வி கேட்டுட்டு தான் எப்படி அப்படின்ற மாதிரி. அதனால் நல்லா கிளியராக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி ஒரு வசனம் வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 2:1 வாசிங்க. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது
தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அதில் 16 22-16 வாசிங்க. 22 அப்போஸ்தலர் 22-16 வாசிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். அதில் ரோமர் 6:3 வச்சிருங்க. 6:3 ரோமர் 6:3. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? அப்படியே தான் இருக்கிறோம். அதாவது வசனம் கிளியராக சொல்லுது, நம்ம ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம பழைய மனுஷன் பழைய சுபாவம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? மறித்து அந்த தண்ணியோட போயிருச்சு. எந்திரிக்கிறப்ப எப்படி எந்திரிக்கிறோம்? ஜலத்தில் பிறத்தல் ப்ளஸ் ஆவியோட வளர்ச்சிக்காக எந்திரிச்சிருக்கிறோம். ஆனால் வசனம் இந்த இடத்துல எப்படி சொல்லுதுன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் எப்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக என்ன பண்ணிட்டோம்? ஞானஸ்தானம் எடுத்துருக்குறோம். அப்படி இருக்கிற நம்மளோட ஆசாபாசங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு? சிலுவையில் அரைஞ்சிட்டோமா இல்லைங்களா? அரைஞ்சிட்டோம்னா இனிமேட்டு நீங்கள் ஆசையே படக்கூடாது, ஆசையே வரக்கூடாது. ஆசை மட்டும் வந்துருச்சுன்னா ஆணியெல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அப்புறம் ஆணின்றது நம்ம சோதனை தான், அது ரெடியாக இருக்குது. ஏன்னு கேட்குறப்ப வசனம் கிளியராக சொல்லிருச்சு. அந்த தலைப்பை வாட்சல்லாம். யோவான் 3:6 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆமாம், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக சொல்கிறார். அப்போ உடன்படிக்கை பண்ண நாம் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து இன்னை வரைக்கும் ஒரு சில குறைகள் குற்றங்கள் இருந்தாலுமே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நம்மளை மன்னிக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆனால் இன்னமேட்டு வரக்கூடிய காலத்துலேயும் ஒரு சில குணலட்சணம் நம்மளால் மாற்ற முடியல அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மெய்யாக அதுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே. இந்த வசனத்தை நீங்கள் ஆப்போசிட்டாக திருப்பி வச்சுக்கணும். இல்லை, நான் இதெல்லாம் விட்டுடுவேன், இனிமேட்டு நான் மாறிடுவேன், இனிமேட்டு தேவனுக்கு தான் முன்னேடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய நடக்கையிலே அது தெளிவாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். உங்களோட நடக்கையை மாற்ற முடியலன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா மரம் நல்லதென்றால் அதோட கனியை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். என்னோட கேரக்டர் வச்சு நீங்கள் என்னை கண்டுபிடிச்சலாம், நான் நல்லவனா கெட்டவனான்ட்டு. இல்லை, நான் நடிக்கிறேன்னா அந்த நடிப்பு ஒரு நாளைக்கு வெளிப்பட்டுரும். நடிப்பு காலங்காலமாக தொடர முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் என் சுபாவம் லைட்டாக எட்டி பார்த்துட்டு நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை விட மோசமான நிலைமைக்கு யாராலையும் போக முடியாது. அதனால் நாம் ஜலத்தினால் பிறந்து ஆவியினால் வளர்ந்துட்டுருக்குறோம். அந்த ஆவி குறையாமல் பார்த்துக்கொள்ள தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.